எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட்டமர் சேனலுடைய மோட்டோ சீரிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்ம வண்டி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இந்த வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த கவரை உருவுறது, பாப்பர்ஸ் வெடிக்கிறதுன்னு எந்த பில்டப்பும் கொடுக்காம நேராக என்ன வண்டிங்கிறத பார்த்துருவோமா? வாங்க. ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீடியோஸை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டியூக் 390 வச்சுருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக் 390 கொடுத்துட்டு தான் பார்த்தோம்னா எக்ஸ்பல்ஸ் 200 வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கலாம். சிலர் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து கேள்விகள் வரலாம். நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தை ஃபஸ்ட் டைம் சொன்னபோது அவங்களே பார்த்தீங்கன்னா, எதுக்குடா அந்த சம்மந்தம் இல்லாத முடிவு, எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு 390லேருந்து பெருசாக இதை அப்கிரேட் பண்ணுவாங்க, நீ சம்மந்தம் இல்லாமல் டவுன்கிரேட் பண்ணுற, அந்த வண்டியோட பவர் என்ன, இதோட பவர் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்கட்டும். அதே சமயம் சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு வண்டி வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஏன் டியூக் 390 வந்து கொடுத்தோம்? ஸோ நான் டியூக் 390 வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து வாங்கினதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வண்டி தேவைப்படுது. அதாவது ஹைவேயில் வந்து நம்ம டூரிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 120, 130 க்ரூஸ் பண்ணால் கூட வண்டிக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ் இல்லாதபடி நமக்கு வந்து ஒரு நல்ல வண்டியாக வேணும். அதே சமயம் நமக்கும் வந்து பெருசாக வந்து பாடி பெயின் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ அதுக்கு செட் ஆகிறபடி எந்த வண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டியூக் 390 மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் டியூக் 390 ஓட்டி பார்த்தபோது அந்த 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 ஸ்பீடோட த்ரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட யாராவது வந்து ரீசெண்டாக வந்து யாராவது கேட்டாங்கன்னா டியூக் 390 பற்றி உன்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என் ஸ்மைல் பார்த்தீங்கன்னா காது வரைக்கும் போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த வண்டி வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு. பட் நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படி நாள் போக்கில் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆன் ரோடு ஓட்டுறத விட ஆஃப் ரோடு வந்து எனக்கு ஓட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ஆஃப் ரோடு, இந்த கேரளா கைஸ் எல்லாம் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆஃப் ரோட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு ஆஃப் ரோடு வண்டி தேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு லைட்டாக தோண ஆரம்பிச்சது. அது இல்லாமல் எனக்கு டியூக் 390 வச்சு பார்த்தோம்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்னால் வந்து ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஸோ அந்த வண்டியை வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் அதை ஓட்ட முடியாது. எங்கேயாவது நாங்கள் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பிரேக் லிவர் உடச்சின்னு வைங்களேன், அதுக்கே வந்து 2500 என்னமோ ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைமும் நாம் போய் எங்கேயாவது கீழே போட்டு ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிட்டு 2000, 3000 வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஆஃப் ரோடுன்னு நம்ம வந்து போனதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஆஃப் ரோடுக்கான ஃபன்னே இருக்காது. ஸோ நமக்கு வந்து ஆஃப் ரோடு ஒரு டூவல் பர்பஸ் டூரிங்க்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு வண்டி வேணும். அதே சமயம் வந்து ஆஃப் ரோடும் கேப்பபிளாக இருக்கிற ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறத வந்து என் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா டியூக் 390 நம்மக்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா 2017 மாடல். அது வந்து ஏர்லி ஃபஸ்ட்டு வந்து டியூக் 390 வந்து அந்த புது மாடலில் வந்த டியூக் 390 தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு டியூக் 390 நம்ம கையில் அந்த வண்டி இருக்கும்போது நான் அதே சமயம் வந்து சைட் பை சைடு வந்து இன்னொரு வண்டி வேணும். அதாவது நான் டுவல் பர்பஸ் வண்டி வேணும்னு சொன்னல, அந்த வண்டி வந்து நம்ம தேடிட்டு இருக்கும்போது இந்த வண்டியினுடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு வண்டி வாங்குற வரைக்கும் இந்த வண்டியை சும்மாவே வச்சுக்கிட்டு இது ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம அப்படியே இழந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, ஸோ எப்படி நம்ம கூடி சீக்கிரம் ஒரு வண்டி வாங்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அதனால் இதை கொடுத்துட்டு நம்ம ஒரு நல்ல வண்டியை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டியூக் 390 வந்து கொடுத்தோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, நம்ம என்னென்ன வண்டியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தோம். ஃபஸ்ட் நான் வந்து என்னென்ன வண்டி அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 200, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன், அதுக்கப்புறம் கேடிஎம்லேயே வரக்கூடிய வந்து 390 அட்வென்ச்சர் ஒன்று, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து எஸ்டியில் பார்த்தோம்னா எஸ்டி அட்வென்ச்சர் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர்னு ஒரு மாடல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பிஎம்டபிள்யூட G310 GS அந்த வண்டியை வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். எக்ஸ்பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருந்தேன். நம்ம வந்து நமக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா அப்புறம் வேணால் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா எக்ஸ்பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 or 18 பிஹெச்பி தான் வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண அந்தளவுக்கு தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் டியூக் 390 பார்த்தோம்னா 44 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த பவர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அடிக்கடி ஃபீல் ஆகும். நம்ம வந்து திடீர்னு த்ராட்டில் கொடுக்கணும் அப்படின்னா என்னடா வண்டி போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓகே லாஸ்ட்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து தனியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹிமாலயன் வந்து நம்ம பார்த்தோம். ஹிமாலயன் நான் வந்து பார்த்தோன்னே நான் வந்து அதை ஒதுக்கி வச்சதுக்கான காரணம் பார்த்தோன்னா அந்த வண்டியினுடைய வெயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வந்து 210 கிலோ என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு எங்கேயாவது ஆஃப் ரோட் போகிறேன், குறிப்பாக தனியாக போகிறேன்னு வைங்களேன், எங்கேயாவது வண்டிக்கு இது நம்ம மேலே விழுந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால் அந்த வெயிட்டு காரணத்தினால அந்த வண்டி நம்ம ஓகே செகண்டரியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒதுக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் கேடிஎம் 390 அட்வென்ச்சர் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலானே போயிட்டோம். அந்த வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வண்டி செம்ம ஹைட்டு.
எக்ஸ்பல்ஸே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இது வந்து வண்டி ஹைட்டான வண்டி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் எக்ஸ்பல்ஸை விட அது ஆல்மோஸ்ட் வந்து 20 mm 25 mm 855 mm வந்து சீட் ஹைட் 390 அட்வென்ச்சர். ஏன்னா ஆஃப் ரோடுன்னு வரும்போது நமக்கு வண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலில் வண்டி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சீட் ஹைட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் வந்து வண்டி கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால் ஓகே, அந்த காரணத்தினால இது நம்ம அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒதுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்டியினுடைய 2 பைக்ஸு. எஸ்டி பார்த்தோம்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு வண்டி வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷம் வந்து புது வருஷனாக வரும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கெல்லாம் லிசன் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வண்டி வந்து நம்ம சூஸ் பண்ணோம், பொறுமையாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஒரு வண்டி வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸான வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா BMW G310GS. அந்த வண்டி தான் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டோம். இத்தனைக்கும் அந்த வண்டியினுடைய ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,10,000 rupees வருது. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப உட்காந்து டீப் டைவாக வந்து அந்த வண்டியினுடைய அனலிசிஸ் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தபோது அந்த வண்டியினுடைய சர்வீஸ் காஸ்ட் அண்ட் ஸ்பேர் காஸ்ட்லாம் பார்த்தோம்னா KTMோட டபுள் மடங்கு வந்து வர மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் 390 அட்வென்ச்சர்னுடைய கிராஷ் கார்டு பார்த்தோம் அப்படின்னா 3,000 4,000 என்னமோ வருது. அதே சேம் மெட்டீரியலில் பண்ண கிராஷ் கார்டு BMW அப்படிங்கிற ஒரே பிராண்ட் வேல்யூக்காக பார்த்தோம் அப்படின்னா 20,000 25,000 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கீழே போட்டு எதாவது உடைக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணுற செலவோட இன்னொரு 2-3 மடங்கு அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் சரி ஓகே நம்ம வந்து எக்ஸ்பல்ஸ் 200க்கு வந்து திரும்ப வருவோம். ஏன்னா எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் போடுறோம் அப்படின்னா எங்கேயாவது போட்டு உடைச்சாலும் கூட அது 200 300 மேலே வந்து பெருசாக செலவுகள் வரப்போகிறது கிடையாது. இப்போ இந்த வண்டியை கொண்டே சர்வீஸ் விட்டாலுமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து 1,500 to 2,000 தான் வந்து சர்வீஸ் பில்லுமே வருது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. அது இல்லாமல் ரீசெண்ட் டைமில் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா எல்லாத்து வீட்லேயும் வந்து ஒரு RX 100 வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸ்பல்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எடுத்து நல்லா தட்டுன்னு தட்டிக்கலாம் வண்டியை, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு செகண்டரி வண்டியாக வீட்டில் இந்த ஆஃப் ரோட் பண்ணுறதுக்காகவே ஒரு வண்டி வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து இந்த எக்ஸ்பல்ஸ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு எக்ஸ்பல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேபி ஏதாவது ஒரு நல்ல ஒரு வண்டி வேறு ஏதாவது டிவிஎஸ்லேருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஹீரோவே வந்து எக்ஸ்பல்ஸில் 400 வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வண்டி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து எக்ஸ்பல்ஸ் 200 4V ஏன் வாங்கலை அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து எக்ஸ்பல்ஸ் 200 2V அதாவது BS6 எடிஷன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது பார்த்தோம்னா எக்ஸ்பல்ஸ்லேயே வந்து 4V அப்படிங்கிற ஒரு புது எடிஷன் வந்து வந்திருக்கு. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 4V டெஸ்ட் ரைடு வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் வந்தோம்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2V and 4V 2 வண்டியுமே வந்து சைட் பை சைடு ஓட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிது. பட் அந்த டைமில் பார்த்தோம்னா எனக்கு வந்து 2 வண்டிகளுக்கும் நடுவில் வந்து ரொம்ப பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரில. அஃப்கோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் லைட்டாக ஸ்மூத்தாக இருக்குது 2 வால். இது வந்து 2V, அது 4V அப்படிங்கிறனால 2 வால்வ் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால ஆக்சலரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி வந்து பவர்லேயும் பார்த்தோம்னா 1 bhp மட்டும் தான் வந்து பவர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4V ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,57,000 58,000 அந்த ரேஞ்சு வருது. பட் இது பார்த்தோம்னா அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த 1 bhp பவருக்காக நம்ம வந்து 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணுமா? அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா இதே BS6 வந்து 2V எடிஷனில் வந்து மோட்டோ விங்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எக்ஸாஸ்ட்டை வாங்கி போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.8 bhp வரையும் வந்து பவர் இன்க்ரிமெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து 8,000 என்னமோ ஆகுது. ஸோ 8,000 கொடுத்து இதுலேயே நமக்கு வந்து பவர் 1.8 bhp இன்க்ரீஸ் பண்ணும்போது எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 30,000 கொடுத்து நம்ம வந்து 4V போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து எனக்கு பிளாக் கலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 4Vயில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கே கிடையாது, ஒயிட் இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து ரெட்டு அண்ட் ப்ளூ இருக்குது. அந்த ஒரு 3 கலர் மட்டும் தான் இருக்குது. ஃபுல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எனக்கு மேட் பிளாக் வந்து இந்த இதில் பிடிச்சதுனால தான் சரி ஓகே நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ரா 30,000 அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாஸ்ட் அதெல்லாம் போட்டு மித்த காசுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து BS6 அதாவது 2V எடிஷனே வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா எக்ஸ்பல்ஸ் 200 நம்ம வாங்கியாச்சு, நம்மளுடைய அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய பிளான்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பல்ஸ் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ரோடு ஓட்டி கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஆஃப் ரோடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், பட் ஸ்கில் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த வண்டியை வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் ஆஃப் ரோட் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
மேபி லக் இருந்தது அப்படின்னா இந்த ஆஃப் ரோட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் டாக்டிக்ஸு அந்த ஸ்கில் எல்லாம் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கில் டெவலப் ஆனதுக்கப்புறம் மேபி வந்து நம்ம ஏதாவது பெரிய வண்டி இந்த ஜிஎஸ்ஓ இல்லை வேறு ஏதாவது மேனுஃபேக்சர்லேருந்து எக்ஸ்பல்ஸ்லேயே 450 வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது வண்டி வந்தால் நம்ம வேணால் அந்த வண்டிக்கு வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த வண்டியிலே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளால் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மேபி என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைய பிளான். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லணும்னு நினச்ச விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.